பிளீஸ் ரவி, பிளீஸ் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத. நான் தான் அவங்க 2 பேரையும் அனுப்புனேன். கௌரி அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இதெல்லாம் உனக்கு ரொம்ப தப்புன்னு தோணுதுல்ல? ஆனா யோசிச்சு பாரு ரவி, அவ என்னோட அக்கா. 2 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். சொந்த அக்காவா இல்லனா என்ன? அவகிட்ட சம்மதம் கேட்காம அவளுக்கு கல்யாணம் பண்றாங்க. அந்த பையனை அவளுக்கு முன்ன பின்ன தெரியாது. அவ பிரபுவ மனசார காதலிக்கிறா. அவளால வாழ்க்கை போற இன்னொருத்தர் கூட எப்படி வாழ முடியும்? அதான் அவங்கள நானே அனுப்பிட்டேன் காதலுக்காக. உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? உனக்கு காதல் வந்திருக்கா? எனக்கும் வந்ததில்ல. ஆனா காதலுக்கு அடையாளம் இருக்கு. அப்பாவை பாக்குறல்ல, அம்மாவை எவ்வளவு காதலிக்கிறாரு. அவரோட வாழ்க்கையே அம்மாதான் இருக்காரு. காதல் வந்துருச்சுன்னா வாழ்க்கையோட மதிப்பே மாறி போயிடுது. கௌரி அக்கா அவரை காதலிக்கிறா. அவ எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவா சொல்லு? கௌரி ஷாலினி தான் அனுப்பி வச்சிருக்கா. அவளோட காதல் அவளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா. ஆனா காதலை பத்தி இவன் நினைக்கிறது அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் ஷாலினி மேல பயப்படுவாங்க. இவளை திட்டுவாங்க, கண்டபடி பேசுவாங்க. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நிச்சயமா அதுக்கு ஷாலினி தேர்ந்தெடுத்த வழி காரணம் இல்ல. இதுக்கு ஒரே காரணம், நான் ஷாலினியை மனசார காதலிக்கிறேன். உயிரே வச்சிருக்கேன் அவன் மேல. அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்கிறது என்னால பார்க்க முடியாது. ஷாலினி பண்ணது சரியோ தப்போ, இனிமே அது ஏன் பிரச்சனை? இவளை யாரும் கை நீட்டி கேள்வி கேட்க நான் விட மாட்டேன்.